Ministries. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, மகிழ்ச்சிகரமான இந்த 3வது மாதத்தின் முதல் நாளிலே காட் கூசிஸ் மினிஸ்ட்ரி சார்பாக தேவனாகிய கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் உங்கள் ஊழியங்களையும் ஆசீர்வதிப்பாராக. தேவனாகிய கர்த்தர் இந்த மாதத்திலே உங்கள் முன்பாக சென்று எல்லா தடைகளையும் அகற்றுவார் என்று விசுவாசித்து அதை உறுதிப்படுத்துகிறேன். தேவனுடைய கிருபையும் சமாதானமும் பாதுகாப்பும் தயவும் உங்களோடு இருக்க வாழ்த்துகிறேன். இந்த மாதத்திலே தேவனாகிய கர்த்தர் நமக்கு முன்பாக சென்று சகல தடைகளையும் நீக்கி நாம் ஜெயம் கொள்ளும்படியாக, நாம் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருக்கும்படியாக அவர் நமக்கு உதவி செய்வார். தொடர்ந்து தேவனுடைய நாமத்தை எல்லா சூழ்நிலைகளிலும் துதிக்கவும் ஸ்தோத்தரிக்கவும் உங்களை ஒப்பு கொடுங்கள். அவருடைய இரக்கம் பெரியது. தொடர்ந்து அவர் உங்களை நடத்த உண்மையுள்ளவராயிருக்கிறார். தேவனாகிய கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான காட் கூசிஸ் மினிஸ்ட்ரியினுடையதான யூடியூப் சேனல் நேயர்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற இன்ப நாமத்தில் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை இந்த காலை நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளின் காலை நேரத்திலும் கூட உங்களோடு தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படி தேவன் இந்த கனமான ஊழியத்தின் மூலமாய் எனக்கு கொடுத்த இந்த சந்தர்ப்பத்திற்காக, இந்த நேரத்திற்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து என் தேவாதி தேவனை நான் மகிமைப்படுத்துகிறேன். அதோடு கூட இந்த ஊழியத்தினுடையதான ஸ்தாபகரும் போதகருமான பாஸ்டர் தாமஸ் அவர்களுக்காகவும் குடும்பத்திற்காகவும் என் ஆண்டவர் இயேசு ராஜாவை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த ஊழியம் இன்னும் கர்த்தருடைய பெரிதான அவருடைய நாமத்தின் மகிமைக்காக ஆமேன் சிறந்து விளங்கும்படியாய், எல்லைகள் விரிவாகும்படியாய் தேவன் இந்த ஊழியத்தின் மூலமாய் இன்னும் அநேகரை ஆதாயப்படுத்தி கொள்ள கிருபையை தரும்படியாய் ஆண்டவர்களிடத்தில் மன்றாடி ஜெபிக்கிறேன். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. பிரியமானவர்களே, இந்த மாதத்திலையும் இன்று வரையிலையும் கர்த்தர் உங்களையும் ஆமேன் அடியானையும் அற்புதமாய் அதிசயமாய் நடத்தி வந்து கொண்டிருக்கிறார். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன். அவர் நம்மை கடைசி பரியந்தமும் ஆமேன் மரண பரியந்தும் அவர் நம்மை நடத்துவார் என்று எழுதியிருக்கிறபடி அவர் நடத்தி கொண்டே இருக்கிறார். இப்பொழுது நடத்தி கொண்டிருக்கிறார். இனியும் நடத்துவார், இனிமேலும் நடத்துவார். இந்நாளிலும் கூட சில நிமிடங்கள் உங்களோடு கூட தேவ செய்தியை பகிர்ந்து கொள்ளும்படியாய், செய்திக்கு ஆதாரமாய் எடுத்துக்கொள்ளப்பட்டதான வேத பகுதி எரேமியாவின் புஸ்தகம் 32வது அதிகாரம் அதனுடைய 27வது வசனம். எரேமியாவின் புஸ்தகம் 32வது அதிகாரம் அதனுடைய 27வது வசனம். இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுண்டோ? என் அன்பு தேவ பிள்ளைகளே, என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எரேமியாவை பார்த்து கேட்கிறார். எரேமியா அதற்கு முன்பாக அந்த 32வது அதிகாரத்தினுடைய ஸ்தோத்திரம் 16 முதல் அதன் 25 வரையிலையும் பிதாவாகிய தேவனை நோக்கி ஆமேன் தேசத்துக்காக, தேசத்தில் ஏற்பட்டிருக்கிறதான காரியங்களை, அவன் அடைபட்டு கிடக்கிறதை, தேவனுடைய ஜனங்களை ஆளுகை செய்கிற ராஜா
வழிதப்பி போகிற காரியங்களை, அதனால் வரக்கூடிய ஆமேன் வேதனைகள், யுத்தங்களை, புறஜாதி ராஜா கையில் தேசம் போகிறது. இந்த சூழ்நிலையில் ஆண்டவரை பார்த்து அவர் ஜெபிக்கிறார். 16 முதல் 25 வரையிலையும் அவருடைய விண்ணப்பம், தேவனிடத்தில் தன் விண்ணப்பத்தை தெரியப்படுத்துகிறார். அந்த விண்ணப்பத்துக்கு பதில்தான் எரேமியாவினுடைய 32வது அதிகாரம் 27வது வசனம். தேவனுடைய தாசனாகிய, தேவனுடைய தீர்க்கதரிசியாகிய எரேமியாவினுடைய ஜெபம் தேவ சமூகத்தில் ஆமேன் எட்டிவிட்டது. ஜெபித்து முடித்த உடனே அவருக்கு பதில் கிடைக்கிறது. 26வது வசனம் விதமாய் சொல்லுகிறது, அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை எரேமியாவுக்கு உண்டாகி அவர் 27 விதமாய் சொல்லுகிறது, இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? அருமையானவர்களே, தேவன் நம்மை பார்த்து இந்த காலை நேரத்தில் கேட்குற கேள்வி அதுதான். உங்களை பார்த்து, என்னை பார்த்து கேட்குறாரு. ஆமேன். நாம் வேதனையோடு ஜெபித்து கொண்டிருக்கிறோம். சில காரியங்கள் நடக்கவில்லை என்று புலம்பிக் கொண்டிருக்கிறோம். சில எதிர்பார்ப்புகளை எதிர்பார்த்து ஐயோ என் கண் பூத்து போய்விட்டதே, சத்துரு சூழ பாளையம் இறங்கி இருக்கிறானே, சத்துரு பரிகசிக்கிறானே, நிந்திக்கிறானே, உறவினர்கள் இரத்த பந்தங்கள் மதிக்காமல் சென்று விட்டதே, என் சூழ்நிலை மிகவும் மோசமாக இருக்கிறதே, நான் இனி என்ன செய்வேன், என் ஜெபம் கேட்கப்படலையோ, தேவன் என்னை மறந்து விட்டாரோ, இப்படி பலவிதமான கேள்விக்குறிகளோடு கூட இந்த காலை நேரத்தில் இந்த யூடியூப் சேனலை நோக்கி கவனித்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, உங்களை பார்த்து கர்த்தர் பேசுகிறார். என்னால் செய்யக்கூடாத நான் யார் என்கிறதை கர்த்தர் அங்கே சொல்லுகிறார். அவர் யார்? நாம் அவரை அறிந்திருக்க வேண்டும். அவர் யார், எப்படிப்பட்டவர், அவருடைய கிரியைகள் எப்படிப்பட்டது, அவர் செய்யக்கூடிய காரியம் என்ன, இதெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். தேவனை அறிய வேண்டும். கர்த்தர் தன்னை வெளிப்படுத்துகிறார். என்ன வெளிப்படுத்துகிறார்? நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர். உங்களுக்கும் எனக்கும் மட்டுமல்ல, மாம்சமான சகல மனுஷிகளுக்கும் அவர் தேவனாகிய கர்த்தர். அவரே ராஜாதி ராஜா, அவரே கர்த்தாதி கர்த்தர், அவரே வல்லமையுள்ள தெய்வம், அவரே சிருஷ்டிகர்த்தர். தன்னை வெளிப்படுத்துகிறாரு. அவ்வளோ பெரிய தெய்வத்தால் கூடாத காரியம் என்று சொல்லல, அதிசயமான காரியம். அவர் அதிசயமானவர் என்று தன்னை வெளிப்படுத்துகிறார். அதிசயமானவர், அதிசயங்களை செய்கிறவர், வெறும் பச்சை தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினவர். ஆமேன். எகிப்து தண்ணீரை இரத்தமாய் மாற்றினவர். இதுதான் அதிசயம். இப்படி எத்தனை அதிசயங்கள். மாறாவின் கசப்பை மதுரமாய் மாற்றினார். வாக்கு தத்தங்களில் உண்மையுள்ளவர், சொல்லிக்கொண்டே போகலாம். ஆகவே இந்த காலை நேரத்தில் நம்மை பார்த்து அவர் அதைத்தான் கேட்குறாரு. கர்த்தர் விண்ணப்பத்தை கேட்கல, கர்த்தரின் பிள்ளையின் காரியத்தில் நான் எதிர்பார்க்கிறதை நடத்தி தரல, எனக்கு வீடு எதிர்பார்த்து கிடைக்கல, வேலை எதிர்பார்த்து கிடைக்கல, நான் ஜெபித்து எனக்கு பதில் இல்லை என்று சோர்ந்திருக்கிற உங்களை பார்த்து, என்னை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறாரு, என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுண்டோ? என் அன்பு தேவ பிள்ளைகளே, அதற்கு பதில் என்ன தெரியுமா? ஒன்றுமே இல்லை. இதுதான். கர்த்தரை நீங்கள் விசுவாசியுங்க, கர்த்தரை நீங்கள் நம்புங்க. அவரால் கூடாதது, அதுவும் அதிசயமான காரியம் ஒன்றுமே கிடையாது. அல்லேலூயா. ஒருவேளை சந்தேகத்தோடு ஜெபித்து பதில் வரல, காலதாமதம் ஆகும்போது தான் சோறு வரும். நாட்கள் கடந்து போக போக நாம் எதிர்பார்க்கிற 1-2 காரியங்கள் நடக்கலைன்னு வரும்போது தான் நாம் ரொம்ப சோர்ந்து போகிறோம். அந்த நேரத்தில் அவர் செய்த நன்மையை நினைக்க விட முடியாது. எனக்கு இது நடக்கலையே என்று தான் இருப்போம். இந்த ஜெபம் கேட்கப்படலையே என்று தான் இருப்போம். அந்த நிலைமையிலும் கர்த்தர் சொல்லுகிறாரு, அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. நீங்கள் கர்த்தரை விசுவாசியுங்க. நீங்கள் இந்த வசனத்தினுடைய ஆழமான சத்தியத்தை புரிந்து கொண்டு இதுவரையிலும் நீங்கள் அவிசுவாசத்தோடு கூட ஜெபித்து கொண்டிருந்தா, இனி விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுங்க. என் தெய்வத்தால் ஆகாதது, செய்யக்கூடாதது, அதிசயமான காரியம் செய்யக்கூடாத, அவரால் முடியலை என்று அல்லேலூயா சொல்லக்கூடியது எதுவுமே இல்லை. அல்லேலூயா.
ஆமே, இந்த உலகத்தின் மருத்துவர்களால் முடியாததுன்னு எத்தனையோ வீட்டுக்கு அனுப்புகிறாங்க. மருந்துகள் குணம் செய்ய மறுத்து எத்தனையோ பேர் மரணத்தை நோக்கி பிரயாணித்து கொண்டிருக்கிறாங்க. அவங்க நாட்கள் எண்ணப்பட்டு கொண்டு இருக்கிறது. ஆனால் இயேசுவால் முடியாததென்று எதுவுமே கிடையாது. அல்லேலூயா. பேச முடியாத நாவை பேச வைக்கிறவர், பார்க்க முடியாத கண்களை பார்வையடைய செய்கிறவர், கேட்கக்கூடாத ஆமே காதுகளை திறந்து கொடுக்கிறவர், அல்லேலூயா, நடக்க முடியாத கால்களை நடக்க வைக்கிறவர், அல்லேலூயா, செயல்படாத கைகளை செயல்படுத்துகிறவர், அல்லேலூயா, பலவீனனை பலவானாய் மாற்றுகிறவர், கட்டப்பட்டவனை கட்டவிழ்த்து தேசத்தில் நல்ல ஸ்தானத்தில் அமர்த்துகிறவர். இப்படியே சொல்லி கொண்டு போகலாம். ஏன் மரித்து போனவனை உயிரோடு எழுப்பி கொண்டிருக்கிற தெய்வம். இது இவ்வளவுதான், முடிந்து விட்டது என்று சொன்னதை அவர் மாற்றி எழுதி கொண்டிருக்கிறார். இந்த நல்ல காலை நேரத்தில் அந்த தெய்வத்துக்கு மேலே விசுவாசம் உடையவர்களாக இருங்கள். இதை குறித்து நான் ஒரு வேத பகுதியை உங்களுக்கு ஞாபகப்படுத்தி ஜெபித்து முடிக்க விரும்புகிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரத்தை நீங்கள் திருப்பி கொண்டீர்களானால் அங்கே மரியாள், மார்த்தாள், அவர்களுக்கு ஒரு சகோதரன் லாசர் என்று 3 பேரை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. பெத்தானியா கிராமத்தில் உள்ள ஆமேன் அந்த 3 பேர்களுடைய கிராமத்தை குறித்து அந்த 11 சொல்லுகிறது. பெத்தானியா கிராமம். இந்த பெத்தானியாவுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் ரொம்ப நெருக்கம் உண்டு. இந்த தெய்வம் அல்லேலூயா அந்த 3½ ஆண்டு கால ஊழியத்தில் அடிக்கடி இந்த பெத்தானியாவுக்கு கடந்து போகிறார். காரணம், அவர் மேலே உயிரை வைத்தவர்கள், அவர் பாதத்தை முத்தமிட்ட மரியாள், அவர் மேலே ரொம்ப பாசம் வைத்த மார்த்தாள், லாசர், இந்த 3 அல்லேலூயா அருமையான தேவ பிள்ளைகள் அங்கே இருக்கிறாங்க. எல்லாராலும் கைவிடப்பட்டவங்க. இந்த மரியாள், இந்த மார்த்தாளுக்கு அவர் மரியாளுக்கு செய்திருக்கிறது மிகப்பெரிய அற்புதம், மிகப்பெரிய அதிசயம்னு தான் சொல்ல முடியும். அல்லேலூயா. அவளை கட்டி வைத்திருந்த அந்த பொல்லாத ஆவிகளை இயேசு சென்று அவளை விட்டு துரத்தி விட்டார். அல்லேலூயா. அவ்வளவு மகிமை, அவ்வளவு வல்லமை. அவள் வெளியே தெரியாதபடி அடைக்கப்பட்டு கிடக்கிறாள். அந்த குடும்பமே அந்த ஊரில் வெளியே தெரியாது. உலகமே மறைச்சிட்டு, உலகத்துக்கே மறைவாய் போயிட்டு, சொந்தக்காரங்க கைவிட்டுட்டாங்க, அண்டையாளன் கைவிட்டுட்டாங்க. இவங்க 3 பேருக்கு யாரும் கிடையாது. இயேசு அப்படிப்பட்டவர்களைத்தான் தேடி செல்வார். இன்றைக்கும் அப்படிப்பட்டவர்கள் மேலே தான் அவர் இரக்கமாய் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறார். 7 பொல்லாத ஆவிகளை மரியாளை விட்டு துரத்தினார். அவ்வளவு அற்புதங்களை அதிசயங்களை செய்த ஆண்டவர். அல்லேலூயா. ஆமேன். அங்கே நடந்த சம்பவம் என்ன தெரியுமா? அந்த மரியாளுக்கும் அந்த மார்த்தாளுக்கும் மிகவும் துணையாயிருந்த பாசத்துக்குரிய அருமையான சகோதரன் லாசர் வியாதிப்பட்டு மரித்து போய்விட்டான். அல்லேலூயா. அவன் மரித்து போவதற்கு முன்பதாக ஆமே சோத்திரம் அல்லேலூயா தேவனுக்கு தெரியப்படுத்துகிறார்கள். அல்லேலூயா சோத்திரம். 3வது அல்லேலூயா வசனம் சொல்லுகிறது, அவனுடைய சகோதரிகள், ஆண்டவரே நீ சிநேகிக்கிறவன் வியாதியா இருக்கிறான்னு சொல்ல ஆள் அனுப்பினார்கள். பாருங்க, இயேசு சிநேகிக்கிற லாசர், சிநேகிக்கிறவன் என்று சகோதரிகள் 2 பேரும் சொல்றாங்க. அந்த ஆள் அனுப்பி தெரியப்படுத்தின போது இயேசு சொல்லுகிறார், இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாயிராமல் தேவனுடைய மகிமை விளங்குறதுக்கு ஏதுவாயிருக்கிறது. தேவனுடைய குமாரனும் அதில் மகிமைப்படுவார். பாருங்க, அப்படி சொல்லிட்டு தாம் இருந்த இடத்துல பின்னும் 2 நாள் தங்கி விட்டார். அல்லேலூயா. இப்படியாக 2 நாளைக்குள்ள என்ன நடந்துட்டு பாருங்க, லாசரு மரித்து போனான். அல்லேலூயா. ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ லாசரு மரித்த பிறகு 4 நாட்களுக்கு பிறகு மறுபடி இயேசு அந்த பெத்தானியா கிராமத்துக்கு கடந்து வருகிறார். யோவான் 11ஆம் அதிகாரம் முழுவதையும் படித்து பார்த்தா அந்த காரியங்கள் வெளிப்படும். மிக அருமையான ஒரு பகுதி. இயேசு வரும்போது, இயேசு வருகிறார், அந்த ஒரு எல்லாரும் என்ன நினைச்சாங்கன்னா, இயேசு வந்து அந்த லாசரு மரித்ததுக்காக அந்த சகோதரிகளுக்கு ஆறுதல் சொல்ல, இல்லைன்னா மரித்து போறதை விசாரிக்க வருவார் என்று நினைத்தாங்க. இயேசு வந்தாலே எப்போவுமே ஒரு பெரும் கூட்டம் அவரை தேடி செல்லும். இதை மார்த்தாள் அறிகிறாள். மார்த்தாள் அறிந்தவுடனே ஸ்தோத்திரம், யோவான் 11:18 சொல்லுகிறது, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பெத்தானியா ஊர் எருசலேமுக்கு சமீபமாய் ஏறக்குறைய 2 மைல் தூரத்தில் இருந்தது. யூதரில் அநேகர் மார்த்தாள், மரியாள் என்பவருடைய சகோதரனை குறித்து ஆறுதல் சொல்லும்படி வந்தார்கள். 20ஆம் வசனம் சொல்லுகிறது, இயேசு வருகிறார் என்று மார்த்தாள் கேள்விப்பட்ட போது இயேசு அங்கே கடந்து வருகிறார். அங்கே வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது,
கர்த்தர் ஸ்தோத்திரம். 17ஆம் வசனம், இயேசு வந்தபோது அவன் கல்லறையில் வைக்கப்பட்டு 4 நாள் ஆயிற்று என்று கண்டார். இயேசு வந்து அதை பார்க்கிறாரு. 14 நாள் ஆகிவிட்டது என்று கண்டார். அவன் மார்த்தாள் இயேசு வந்துட்டாருன்னு அறிந்த உடனே ஆமே ஸ்தோத்திரம், இயேசுவை எதிர்கொண்டு போனாள், இயேசுவை தேடி போனாள். மரியாளும் வீட்டில் உட்கார்ந்திருந்தாள். மரியாள் ரொம்ப நொந்து போய் இருக்கிறாள். இந்த மார்த்தாள் ஓடி போய் இயேசுவை வரவேற்கிறாள். மார்த்தாள் இயேசுவிடத்தில் வந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்திருந்தீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான் என்று சொல்லி அங்கே ஒரு தெளிவான பதிலை கொடுக்கிறார். இயேசு அதை குறித்து அதனுடைய 11:22 முதல் கர்த்தருக்கு மகிமை உண்டாவது கிறிஸ்துவனுடைய அந்த உயிர்த்தெழுதலை குறித்து, அவர் செய்யக்கூடிய அற்புதங்களை குறித்து அவளோடு பேசிட்டு வருகிறாரு. 7 சொல்லுகிறது, அவள் ஆமாண்டவரே, நீ உலகத்தில் வருகிறவனான தேவகுமாரன் கிறிஸ்து என்று விசுவாசிக்கிறேன். ஆண்டவர் சொல்லுகிறார், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமா இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறேன், மரித்தாலும் பிழைப்பான். அவர் இதெல்லாம் சொல்லும் போது அவர் சொல்லுகிறார், ஆமே ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு மகிமை உண்டா, தேவகுமாரன் கிறிஸ்து நீர் என்று விசுவாசிக்கிறேங்கிற. ஆனா இந்த லாசருவை உயிரோடு எழுப்ப அவரால் கூடும் என்று அவள் விசுவாசிக்கல. அவள் நினைக்கிறது உயிர்த்தெழுந்த நாளில் உயிர்த்தெழுதல் வரும்போது தன் சகோதரன் உயிரோடு எழும்புவான், நான் கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன், கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதுனால எங்களுக்கு உயிர்த்தெழுதல் உண்டு என்று. ஆனால் இயேசு அங்கே பேசுகிறது, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமா இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். பாருங்க, மரித்தாலும் பிழைப்பான். இயேசு தந்த லாசருவை குறித்து சொல்லுகிறார், மரித்து போனான் சரிதான், ஆனாலும் அவன் பிழைப்பான். இயேசு வந்ததின் நோக்கமே அவனை பிழைக்க வைப்பதற்காக. அவர் அதிசய கர்த்தர். அதனால தான் எரேமியா 32:27 நம்ம படித்தோம் பாருங்க. ஆமே, அவர் கேட்கிறார், என்னால் செய்யக்கூட அதிசயமான காரியம் ஒன்றுமே கிடையாது. அடுத்தபடியாக மரியாளிடத்துல வந்து, ஆமே ஸ்தோத்திரம், இந்த மார்த்தாள் சொல்லுகிறார், போதகர் வந்திருக்கிறார் என்று சொன்ன உடனே அவளும் இயேசுவை தேடி அவர் இருந்த இடத்துக்கு கடந்து போகிறார். இயேசு இருந்த இடத்தில் மரியாள் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, அவளும் சொல்லுகிறார், நீர் இங்க இருந்திருந்தீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். அல்லேலூயா. 2 பேரும் ஒரே பாயிண்ட தான் சொல்லிட்டு வர்றாங்க. இருந்திருந்தால் அவர் நம்மோடு இருக்கிற இம்மானுவேலர் என்பதை மறந்து விட்டார்கள். அவர் நம்மோடு அசைவாடி கொண்டிருக்கிற தெய்வம் என்பதை மறந்து விட்டார்கள். அந்த வேதனையில மறந்துட்டாங்க, அந்த சூழ்நிலையில மறந்துட்டாங்க. அல்லேலூயா. அவர் எப்பொழுதும் நம்மோடு கூட இருக்கிறவர், என்றென்றைக்கு நம்மோடு கூட இருக்கிறவர். நாம் விசுவாசிக்கணும். கர்த்தர் இதெல்லாம் கேட்டுட்டு அங்க சொல்லுகிறாரு, அல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அதனுடைய 39 இயேசு அந்த கல்லறைண்டையில் வந்துட்டு அந்த கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். மரித்தவனுடைய சகோதரிய மார்த்தாள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இப்பொழுது நாருமே அல்லேலூயா எங்கே வைத்தீர்கள் என்றார் ஆண்டவர். அல்லேலூயா. ஆண்டவரே, வந்து பாரும் என்றார்கள். அவனை எங்க வச்சிருக்கிறீங்க? இவ்வளவா பேசுறீங்களே, இவ்வளவா சொல்றீங்களே, நான் இருந்தா மரித்திருக்க மாட்டாங்கிறீங்க, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனும் என்று சொன்ன பிறகு உங்களுக்கு அது புரியும் தன்மை இல்லை. அவனை எங்க வச்சிருக்கிறீங்க? நான் வந்திருக்கிறது அவனை உயிரோடு எழுப்பி கொடுப்பதற்காக, அவனுடைய ஜீவனை கூட்டி கொடுப்பதற்கு, அவனுக்குள்ள ஜீவன் உண்டாக்குவதற்காக வந்தேன். இயேசு ஜீவனுள்ள தெய்வம். அல்லேலூயா. கல்லை எடுத்து போடுங்கள் என்று சொல்லும் பொழுது மார்த்தாள் சொல்லுகிறார், 4 நாள் ஆகும். நாருமே 4 நாள் ஆயிற்றே. 40வது வசனம் சொல்லுகிறது, இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா? நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொல்லவில்லையா? முதல் இவாதாம்பே இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு இந்த மார்த்தாள் தான் இயேசுவை சந்திக்கிறாள். நீர் இருந்திருந்தால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டேன் என்று சொல்லுகிறாள். இயேசு அவளிடத்திலே தன்னுடைய உயிர்த்தெழுதலை குறித்தும் ஜீவனை குறித்தும், மரித்தாலும் பிழைப்பு உண்டாக்குற தெய்வம் எல்லாம் வெளிப்படுத்தி சொல்லும் போது அவளுக்குள்ள விசுவாசம் வரல. அல்லேலூயா. இப்பவும் சொல்லுகிறார், நான் ஏற்கனவே சொன்னேனே, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய் என்று உனக்கு சொல்லவில்லையா? இந்த நல்ல காலை நேரத்தில் எனது அன்பு தேவ பிள்ளைகளே, 4 நாள் இல்லை, 40 நாள் ஆகட்டுமே, இல்லை 4 வருஷம் ஆகட்டுமே, இல்லை 40 மாதம் ஆகட்டுமே, ஏன் பயப்படுறீங்க? கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்காக சில காரியங்களில் ஆமீன் பதில் காலதாமமாகி கொண்டிருக்கும். அவர் மகிமைப்படுவதற்கு, அவருடைய மகிமை விளங்க பண்ணுவதற்கு, பார்வோனுக்கு யார் என்பதை காட்டி கொடுப்பதற்காகத்தான் இஸ்ரவேல் மக்களை செங்கடல் வழியாய் கொண்டு வருகிறார். செங்கடலில் இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி அக்கறைக்கு சேர்த்த பிறகு அல்லேலூயா அவனையும் பயில் காட்டி அழைத்து நடுக்கடலில் கொண்டு வந்து அந்த சமுத்திரத்தை அவனை மூடி போடு என்று சொல்லுகிறாரு. ஏன் தெரியுமா?
இவர் யார் என்பதை, இவர் அதிசயமான தெய்வம் என்பதையும், இவர் ஆச்சரியமான காரியங்களை செய்கிறவர் என்பதையும் பார்வோன் அறியும்படியாகத்தான் தம்முடைய ஜனத்தை செங்கடல் வழியாய் கொண்டு வருகிறார். பார்வோனுக்கு முடிவும் தேவ ஜனத்துக்கு ஹல்லேலூயா மேன்மையும் உண்டாகிறது. ஆகவே எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, நீங்கள் ஆராதிக்கிற, நாம் ஆராதிக்கிற நம்முடைய தெய்வம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்கிற நாமமுடையவர் அதிசயமானவர். அவரால் செய்யக்கூடாதது ஒன்றுமே இல்லை. இத்தனை நாட்கள் ஆயிற்று, இத்தனை மாதம் ஆயிற்று, இத்தனை வருஷங்கள் ஆயிற்று என்று சொல்லி நீங்கள் புலம்பிக் கொண்டிருக்கிறீர்களோ, இன்றைக்கு அந்த புலம்பலை விட்டு வெளியே வாருங்க. புலம்பலுக்கு பதில் ஹல்லேலூயா களிப்பு உண்டாகும், மகிழ்ச்சி உண்டாகும். ஹல்லேலூயா சாம்பலுக்கு பதில் சிங்காரம் உண்டாகும். உங்கள் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற்றுவார். பணம் இல்லையே, வருமானம் இல்லையே, ஊழியம் இல்லையே, ஊழியத்தில் ஹல்லேலூயா ஆத்துமாக்கள் இல்லையே, வந்தவர்கள் நிலைத்திருக்கலையே என்று புலம்புகிறீர்களோ, அல்லேலூயா என் தொழில் ஆமென், ஹல்லேலூயா வருமானம் இல்லையே, வியாபாரம் நடக்கலையே, என் ஸ்தாபனம் பூட்டுகிற நிலைமைக்கு இருக்கிறதே, என்ன செய்வேன் என்று கலங்கி கொண்டிருக்கிறீர்களோ, அதை ஆரம்பிக்க வைத்த தெய்வம், ஆமே சபையை கட்டி தந்த தெய்வம் வெறுமையாக இருப்பதற்கு கட்டித்தரல், அது நிரம்பி வழியை செய்ய அவரால் முடியும். அல்லேலூயா தொழிலை தந்த தெய்வம், வியாபாரத்தை தந்த தெய்வம், அதை நிரம்பி வழிய செய்ய அவரால் முடியும். சில காலங்கள் சத்துரு போராடி கொண்டிருக்கலாம், சில காலங்கள் ஆண்டவர் காணாதவர் போல் இருக்கலாம். அவர் மகிமைப்பட போறாரு, அவர் யார் என்பதை காட்டப் போகிறாரு. ஆகவே விசுவாசத்தோடு நீங்கள் இருக்கணும். என் தெய்வத்தால் கூடாதது ஒன்றும் இல்லை. எல்லாரும் சொல்லுவாங்க முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான், இத்தனை இனியா இவ்வளோ வயசுக்கு பிறவாது நடக்க போகுது. ஆபிரகாமுக்கு 75 வயசுல சொல்றாரு, 25 ஆண்டுகள் காத்திருக்கிறார். அப்போ அந்த காலத்துல எத்தனை பேர் பரியாசம் பண்ணியிருப்பாங்க. இனியா உனக்கு நடக்க போகுது, எல்லாமே போய்விட்டதே, ஹல்லேலூயா எல்லாம் செத்து போயிட்டு இனிமையா நீ இதெல்லாம் நம்பி இருக்கிறாயே என்று சொல்லி அவனை அற்பமாய் பேசியிருப்பார்கள். ஆனாலும் வேதம் சொல்லுகிறது, ஆபிரகாம் அதை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாய் காணப்பட்டது. இன்றைக்கு இந்த நல்ல காலை நேரத்தில் என் அன்பு தேவ பிள்ளைகளே, விசுவாசிக்கிறவளே நீ பாக்கியவதி என்று சொன்னாரே, அந்த விசுவாசத்தை உருவாக்குகிறவிடத்தில் மண்டியிடுவோமா? விசுவாசத்தோடு இருங்க, அவரை நம்புங்க. அவரால் செய்யக்கூடாத காரியம் ஆமேன் அதிசயமானது ஒன்றுமே இல்லை. ஆகவே இந்த நாட்களில் நீங்கள் இருக்கிற இந்த சந்தேகத்தை விட்டு வெளியே வாங்க. இருக்கிற கவலையை தூக்கி எறிந்து கொஞ்சம் கூட ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டவருக்குள்ள முன்னேறி கடந்து வாருங்க. அவரையே சொல்லுங்க, முடியும் முடியும் முடியும். அது 25 ஆண்டுகள் ஆனாலும் ஆபிரகாம் ஜெபித்திருப்பார், எனக்கு வேணும், தந்தை ஆகணும், தந்ததுக்காக ஸ்தோத்திரம் இருப்பார். ஆகவே வாக்குத்தத்தத்தின் புத்திரனை பெற்றுக்கொண்டான். இங்கே மார்த்தாளுடைய அவிசுவாசத்தை ஆண்டவர் ஹல்லேலூயா முறித்து தேவனால் கூடாதது ஒன்றும் இல்லை என்பதை காட்டி கொடுக்கிறாரு. தன்னுடைய சகோதரனை மறுபடியும் ஜீவனோடு எழுப்பி கொடுக்கிறாரு. நாருமே இருந்தாலும் சரி, அது ஹல்லேலூயா அது கிட்ட போக முடியாது என்று சொன்னாலும் சரி, இயேசுவுக்கு அது அற்ப காரியம். அவர் ஒரு சொல்லால சகலத்தை மகிமையாய் மாற்றுகிறவர். உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார், உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வருவார். உங்கள் எதிர்காலம் மகிமையாக இருக்கும், திருமண தடைகள் நீங்கும், வியாதி கட்டுகளை முறிப்பார், அதில் அவர் மகிமைப்படுவார். ஊழியத்தில் பெரிய ஆசீர்வாதங்களை கொண்டு வருவார், நல்ல கரவல் ஆடுகளை கொண்டு வருவார். 1 போனா 9 கொண்டு வருவார், 9 போனா ஹல்லேலூயா கர்த்தர் ஹல்லேலூயா ஆயிரக்கணக்கானவைகளை கொண்டு வருவார். 1000 போகும்போது லட்சங்களை கோடிகளை கொடுக்கிற தெய்வம். ஹல்லேலூயா கவலைப்படாதிருங்கள், தேவன் மேல் நம்பிக்கையாயிருங்கள். எப்பவும் சொல்லுங்க, என் தெய்வத்தால் கூடாதது ஒன்றுமில்லை. ஓ என் தெய்வத்தால் கூடாது ஒன்றுமில்லை. அவர் அதிசயமானவர், எனக்கு அதிசயத்தை செய்வார். இந்த நாளில் இன்று முதல் உங்களுக்கு கர்த்தர் அதிசயம் செய்யும்படி அவர் மேல் விசுவாசமுடையவர்களாய் மாறுங்கள். உயிர்த்தெழுந்த மகிமை உங்கள் மேலே வரும். மரித்து போனது எழுந்திருக்கும் இயேசுவின் நாமத்தினால. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளால் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எங்கள் பரலோகத்தின் பிதாவே, இந்த நல்ல காலை வேளைக்காய் சோத்திரம், நீ தந்த வார்த்தைகளுக்காய் சோத்திரம், கேட்ட பிள்ளைகளுக்காய் சோத்திரம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் தட்டி எழுப்பி விசுவாசத்தில் உறுதியாய் நிலைநிற்க வைத்து உம்முடைய அதிசயங்களை காண பண்ணுவீராக. சத்துருக்கள் மத்தியில் உயர்த்துவீராக. முடியாது என்று தள்ளிவிட்டதெல்லாம் மறுபடியும் உருவாக்கி எடுக்கவும் முடியும். அப்படியே செய்யுங்க, ஆசீர்வதிங்க, இந்த ஊழியத்தை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அருமையான ஆமே இந்த ஊழியத்தினுடையதான போதகரை ஆசீர்வதிங்க, குடும்பத்தை ஆசீர்வதிங்க. கர்த்தருடைய மகிமை இன்னும் அதிகமாக வெளிப்படட்டும். இந்த காலையில் இந்த வார்த்தையை கேட்ட அத்தனை பேர் மேலும் தெய்வத்தின் மகிமை அபரிமிதமாய் வெளிப்படுவதாக. இயேசு கிறிஸ்து நாமத்து ஜெபங்களும் ஜீவன் உள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன் ஆமேன். இது முடிப்பார்.
எனக்கென்றும் துணையவரே, என்னாலும் நடத்துவாரே. ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. சொன்னதை செய்திடும் தகப்பன்னவர், நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே, என்னாலும் நடத்துவாரே. என் ஓட்டத்தில் நான் தனிமை இல்லை, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. என் ஓட்டத்தில் நான் தனிமை இல்லை, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார், தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார். நம்புவேன் இறுதி வரை,